வரலாமா போகலாமா? நான் கோயம்புத்தூர் மார்னிங்கே ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ரூமை நான் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 போல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தாண்டி தான் மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மண்டபத்தில் தான் நமக்கு வந்து இன்றைக்கி டிஜே பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 1 வீக் முன்னாடி அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் கொடுத்தவங்க திரும்ப நமக்கு செகண்ட் ரிசப்ஷன் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ டான்சர்ஸ் வராங்க அண்ட் டிஜே ஸ்பீக்கர்ஸ் லைட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக அந்த ஆன் டைமில் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே நான் கோயம்புத்தூர் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். நம்ம ரேப்டோவில் தான் புக் பண்ணி போயிருந்தேன். ஒரு 75 சம்திங் வந்தது. நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ மேலே தான் இருந்தார். ஸோ சொன்னார் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன், நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நிறைய சொந்தத்தில் நிறைய பேர் ஏமாற்றிட்டான். இப்போ வந்து எலக்ட்ரிக் வண்டி 2 வச்சுருக்காரு. ஸோ அதை சார்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறங்கிற மாதிரி சொன்னார். ஸோ மண்டபத்து பக்கத்தில் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் இருக்குது இந்த மண்டபம். சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க? தாம்பரம். பாய். ஒரு வழியாக மண்டபம் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உள்ளே போகிறோம்.